வெண்பா மீடியா டெக் நண்பர்கள் அனைவரையும் அட்டுமொரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து டிஃபார்மர், அதாவது நான் லீனியர் டிஃபார்மர் வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். அது சம்மந்தமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அதே மாதிரி தான் வந்திருக்கு. அடுத்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன, எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து இது கிரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் மாடலிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அனிமேஷன் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட கற்பனை திறனில் ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணத்தினால நான் வந்து ஒரு 4 மாடல் எடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 மாடல்லையுமே நான் அந்த டிஃபார்மரை சேம் டிஃபார்மரில் அப்ளை பண்ணி ஒவ்வொரு மாடல்லையும் எப்படி இந்த டிஃபார்மர் வந்து வேலை செய்யுது அப்படின்னு காட்டும்போது உங்களுக்கு வந்து இதை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி எப்படி மாடலிங் பண்ணலாம், எப்படி அனிமேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்பார்க் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த ஒரு 4 மாடலில் நான் வரிசையாக அடுக்கியிருக்கேன். இப்போ தனித்தனியாக கொடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ளேர் 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 இங்கே போனோம்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ளேர். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இந்த இது வந்து பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளேர் எக்ஸை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட் ஃப்ளேரோட ஜியை வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம், அதையும் நீங்கள் பெருசாக்கி சின்னதாக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மாடல் பண்ணுறது, ஒரு டிசைன் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை வச்சு ஒரு அனிமேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர் அனிமேஷன் இல்லைனா ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு லோகோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாடலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் அனிமேட்டும் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி கீ செட் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். ஒரு டான்ஸிங் கேரக்டர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறுற மாதிரி அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர், அதோட சென்டரை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது கர்வ். அதே மாதிரி நம்ம லோ பவுண்டு ஹை பவுண்டுலாம் நம்ம வந்து அங்கே ஏற்கனவே பார்த்தோம். அதாவது பென் டிஃபார்மரில் பார்த்தோம். ஸோ கீழே எவ்வளோ தூரம் போகணும், ஸோ இது கீழே எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகணும், எனக்கு கீழே அஃபெக்ட் ஆகக்கூடாது, எனக்கு மேலே மட்டும் தான் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம மேலேயே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே மட்டுமே இது வந்து லோ பவுண்டு 0 ஆக்கிட்டு ஹை பவுண்டு 1 வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டுமே நீங்கள் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ கீழே வந்து அது பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் கீழேயும் ஆகுது அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணி பெயிண்ட் போயிட்டு நான் லீனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் வெயிட்னு இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு பேர் என்னன்னா ஃப்ளேர். ஸோ நம்ம இந்த ஃப்ளேர் வெயிட் இதுக்கான எவ்வளோ வெயிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் சூஸ் பண்ணிட்டு இங்கே போனீங்கன்னா நம்ம பெயிண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஸோ இந்த பெயிண்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 0 உங்களுக்கு கீபோர்டில் பி அமுக்கிங்க, ஏபி. ஸோ பி அமுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து 0 பண்ணிங்கன்னா கருப்பு வந்து அப்ளை ஆகும். ஸோ கருப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து வேலை செய்யாது. ஸோ அங்கே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து க்ரியேட்டிவான இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளோட்டு கொடுத்தாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். அந்த ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அனிமேட் பண்ணலாம், இதை வந்து மாடலாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோமோ அந்த இடத்துல வந்து இது வேலை செய்யாது, இதோட பாட்சா பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். ஸோ இது வேலை செய்யாது. ஸோ நம்ம வந்து இதை வந்து க்ரியேட்டிவான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே,
இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இதை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணியும் அதை வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். இதை வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இதோட ரொட்டேஷன் பண்ணியுமே நீங்கள் வந்து இதை அனிமேட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தேவையான ஷேப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்கேலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி உங்களுக்கான க்ரியேட்டிவான ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த பால்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பால்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஃபீல் வருது, என்ன எஃபெக்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இது மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பொறி தட்டும் மண்டையில். ஸோ எங்கேயாவது ஒரு மாடல் பண்ணும்போது இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 க்ரியேட்டிவான என்வரான்மெண்ட்டில் ஒரு ஸ்டோனோ ஒரு ஏதோ பண்ணும்போது அதுக்கான இதை வந்து இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கோழி முட்டை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு ஷேப் நார்மலாக ஒரு ரேண்டமாக ஒரு ஷேப் வந்து எனக்கு வந்து அனிமேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ரைட் கீ பண்ணிக்கலாம். ஸோ கீ பண்ணி அனிமேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 1ல் வச்சு இதை கீ பண்ணிவிட்டு அதே மாதிரி 80ல் வச்சு இதை வந்து ஒரு ஷேப் மாற்றிட்டு இங்கே 2 வச்சுக்கிறேன். இங்கே வந்து நான் இங்கேயே வந்து ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டரை கொடுத்துறேன். ஸோ நான் எனக்கு வந்து அனிமேட் ஆகும். ஸோ கீ மூவ் ஆகும்போது நீ அனிமேட் ஆகும். இதை நம்ம வந்து டெக்ஸ்சர் பண்ணியோ அதை பண்ணியோ நமக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த போஸ். ஸோ இது கர்வ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சென்டரில் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதுமாதிரி எவ்வளோ தூரம் மேலே இது பண்ணணுமா, கீழே பண்ணணுமா அப்படின்னு லோ பவுண்டு ஹை பவுண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தும்போது உங்களுக்கு க்ரியேட்டிவாக யூஸ் ஆகும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்க் வருது அப்படிங்கும்போது அந்த டாஸ்கில் வந்து எப்படி வந்து இதை கொண்டு வரலாம், ஏதோ ஒரு இது பண்ணும்போது எனக்குலாம் எப்படி இருக்கும்னா நான் எல்லாத்தையும் கற்று வச்சுக்குவேன். ஸோ எனக்கு நான் லேர்னிங் ஃபீல்ட்லேயும் இருந்திருக்கேன். மற்றபடி ஏஆர்விஆர் யூனிட்டி எல்லா ஃபீல்ட்லையும் இருந்ததுனால எனக்கு வந்து எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் நான் டக்குன்னு வந்து யோசிச்சு பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து டூலை வந்து மேக்ஸிமம் எல்லா டூலையும் தெரிஞ்சு வச்சுருப்பேன். இந்த டூலை வச்சு இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒர்க் வந்தாலும் கமிட் பண்ணிக்கிறேன். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ சொல்லிவிட்டு பண்ணி முடிச்சிடும். ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த டூலை வச்சு இதை பண்ணிடலாம், ஸோ இந்த டூலை வச்சு இந்த அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே எல்லா டூலையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து மாடலிங் தான் போகிறேன், நான் வந்து அனிமேஷன் தான் போகிறேன் அப்படின்ட்டு இருக்காமல் எல்லா டூலையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளேர் போடும்போதும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஷேப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்திங் ஏதோ வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தூணு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டிசைனான ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டிசைனான அனிமேஷன் நடக்கணும் எனக்கு அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானது. நீங்கள் வந்து இப்போ வந்து இதை வந்து மாடல் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து அனிமேஷனுக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டெலிட் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா இதில் உள்ள ஃப்ளேர் போயிடும். அப்புறம் எப்படியுமே எடிட் பண்ண முடியாது, ஃபைனலாக தான் நீங்கள் கொடுக்கணும். இதை எடிட் போயிட்டு டெலிட் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து ஃபைனலாக தான் கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு மாடல் கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படிங்கும்போது தான் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஃபார்மை வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். முன்னாடியே டிஃபார்ம் வந்து டெலிட் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு வர்றதுக்கான அது வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம எப்போதும் சொல்கிறது தான், நம்ம சேனலை நீங்கள் இது வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் எனக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மற்றும் வந்து நம்ம வந்து டெலிகிராமோட சேனலோட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்டேட்டட் லிங்க் நம்ம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நேரோட 1-to-1 வந்து நம்ம
கேள்விகளை கேட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு டவுட் வருதுன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வந்து அது மாதிரி அதை பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.